வணக்கம். நமக்கு எல்லாத்துக்குமே 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இப்போ இருக்கிற நம்ம, இன்னொன்று வந்து வேற ஒரு ஆள். அந்த வேற ஒரு நபர் யாராக இருக்கலாம்னா இதை விட பெட்டராக இருப்பார். மேபி அவர் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கலாம், பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக மாறி இருக்கலாம், பெரிய பாடி பில்டராக இருக்கலாம், பெரிய சிங்கராக இருக்கலாம், எல்லாமே போட்டுறக்கூடிய ஒரு பெரிய மியூசிக் டேரக்டராக இருக்கலாம். பட் அவர் அங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம். ரெண்டுமே நம்ம தான். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் நம்மளால் அவங்க ஆக முடியல? நம்ம பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். சின்ன வயசில் யோசிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் அவங்களை கேட்குறப்ப என்ன ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், அதாக போகிறேன், இதாக போகிறேன், ஆஸ்ட்ரோனாட் ஆக போகிறேன். அந்த கனவு என்ன ஆச்சு? எங்கே நின்று போச்சு? அந்த கனவு ஒரு காலத்தை நம்பணும். நான் ஒரு காலத்தை வந்து நிலாவில் போய் கால் வைக்க போகிறேன்னு நான் நம்பியிருக்கேன். கால் வச்சிருவேன், அப்புறம் அப்படியே ஏதாவது கண்டுபிடிப்பேன், புதுசாக அதை கண்டுபிடிப்போம் அப்படிலாம் நம்பியிருக்கேன் ஒரு காலத்தில். பட் அப்போ இது நடக்கலை. பெரிய பெரிய கனவுகள் எல்லாமே நடக்காது அப்படின்ற ஒரு ஒரு அவநம்பிக்கை கொடுத்ததுக்கு காரணம் யார்? எங்கே நடந்துச்சு? நம்மளை கெடுத்தது யார்? நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே ஃபெயில் ஆகுது. யாரை கெடுக்கிறது? சுற்றி இருக்கிறவங்களா, இல்லை கெட்ட ஃப்ரெண்ட்ஸா? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம எடுத்த பிளான்லாம் ஃபெயில் ஆகுது, ஒருவேளை நம்ம சூனியம் வச்சுருப்பாங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அது காரணம் வந்து வெளியே கிடையாதுங்க, உள்ளே இருக்குது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல விஷயம் பண்ணுறப்ப எல்லா தடவையுமே கெடுத்து விடுறதுக்கு நமக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், வாய்ஸில் பேசுவாங்க. அதை வந்து நம்மளோட ஒரு ஈவில் ட்வின் வச்சுப்போம். பார்த்துருப்பீங்க படத்தில், ஒரு நல்லவன் இருப்பான், கூட அவனை மாதிரி இன்னொரு கெட்டவன் இருப்பான். அது நம்ம தான். நம்மளோட ஈவில் ட்வின் இருக்கான்ல, ரொம்ப ஒரு உக்கிரமான சக்தி. அவனோட வேலை என்னன்னா நம்மளை ஜெயிக்க விட மாட்டான். நல்ல மார்க் வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா, அதை நினைக்க வச்சுட்டு அதுக்கான ஆக்டிவிட்டி பண்ணும்போது கெடுத்து விட்டுருவான். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை கெடுத்து விடுவான். பெரிய லெவலில் போகணும், பெரிய முயற்சி பண்ணணும் நினைக்கிற எல்லாத்தையும் போய் கெடுத்து விடுவான். அவனோட வேலை நம்மளை தரமட்டமாக்கணும், ஆவரேஜ் கீழே கொண்டு போகணும், ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான பிறவியை ஆக்கணும் நம்மளை. இதுதான் அவனோட வேலை. நான் சொல்கிறது ரொம்ப ஹாஷாக கூட தெரியும், ஏன்னா உண்மையில வேலை அதுதான். ஆனால் பார்க்க எப்படி பேசுவான் அவங்ககிட்ட? உதாரணத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அப்படி பிளான் பண்ணுறீங்க. உட்காரும் போது என்னன்னா ஆரம்பம் 3 ஒன்றுமே சொல்ல மாட்டான். அடுத்து நான் அவங்ககிட்ட எப்படி பேசுவான்னா, இந்த எக்ஸாம் சரியாக வராது போல், ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நம்மளே வேஸ்ட்டு, நமக்கு இப்படின்னு ஆரம்பிப்பான். பேசும்போது கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா தேனொழுவாக பேசுவான். பேசும்போது நீங்கள் அப்போ மசிக்கலை, இல்லை பரவாயில்ல, அப்படி ஏதோ ஒரு மூடு கிரியேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி எதுக்கு படிக்கிற, ஒரு 3 நாள் படிப்போமா, வர பிப்ரவரி 1ஆம் தேதி படிப்போம், அது வரைக்கும் 3 நாள் தயாராகும், ஒரு ரிப்போர்ட் டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அது பண்ணலாம் அப்படின்னுவான். தள்ளி போடுவான், ஏதோ காரணம் சொல்லுவான், சாக்கு சொல்லுவான். மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இப்போ வெளியே டீ குடிச்சு படிப்போமா அப்படின்னு சொல்லுவான். டீ குடிச்சு வந்த பிறகு நீங்கள் நல்லா இருக்கே, நம்ம ஒரு பாட்டு கேட்டு படிப்போமா அப்படின்னுவான். உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலையை செய்ய விட மாட்டான். சரியா? இதுக்கு பல ரூபத்தில் வருவான். பட் இவனை எப்படி தோக்கடிக்க முடியும்? இந்த ஈவில் ட்வின், நம்மளை கெடுக்கக்கூடிய சக்தி. இதுக்கு வந்து ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்ட் ஒரு ஆத்தர் இருப்பார், அவர் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு பேர் வச்சுருப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், ஈவில் ட்வின், அந்த ஈவில் ட்வின் வந்து நீங்கள் உருவம் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மள மாதிரி இருப்பானா கூட உண்மையிலேயே அவனோட உணர்வு அந்த பர்டிகுலர் நபரோட அந்த ஈவில் ட்வினோட வேலை நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது, நம்மளோட முழுக்க எதிரி. நீங்கள் பெரிய நாவலை எழுதணும்னு நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை கூட இருக்கலாம், நாவல் எழுதணும்னு ஆசை இருக்கலாம், அது கெடுத்து விட்டுருவான். உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவேன், உனக்கு கிராமரே வராது, இருக்கலாம் ஆனால் செயல்படுத்த விட மாட்டான். பண்ணி பார்ப்போமே, வேணாம் சொல்லி நம்மளா என்ன பண்ணுவோம், 0 பார்ப்போம், கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போம், கொஞ்சம் அதை பார்ப்போம், கொஞ்சம் இதை பார்ப்போம், 2 பாட்டு கேட்டு படிப்போம், ஏதாச்சும் சொல்லி கெடுத்து விடுவான். அவன் நம்மளுக்குள்ளே தான் இருக்கான். முதல்ல அதை உணர்ந்துருவோம். நம்மளை கெடுக்க போகிறது யார்? நம்மளை சுற்றி இருக்கவங்க கிடையாது, நம்ம. சரியா? சுற்றி இருக்கவங்க இருந்தால் இன்னும் பெட்டர், அது இன்னும் யூஸ் பண்ணிப்பான், அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளை படிக்கலாம் உட்கார வேற ஃப்ரெண்டு வந்து ஏதாவது பேசுகிறாரா, இவளுக்கு சந்தோஷம், நல்லா நம்ம பார்க்குற வேலையை அவன் பார்த்துட்டான்டா. நம்ம படிக்கலாம் உட்காரப்ப ஒரு ஃபோன் வந்து எடுத்து போய் பார்க்குறோமா, சந்தோஷம் அவனுக்கு. இதெல்லாம் அவனோட டூல்ஸ். சரி, இவன்ட்டு எப்படி தப்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 வழி இருக்குது, குயிக்காக சொல்கிறேன். நம்பர் 1, கொஞ்சம் விடாப்புடியாக எடுங்க. விடாப்புடியாக அதை பிடிச்சி தொங்குங்க, அட்டம் பிடிங்க. ஒரு கோல் சூஸ் பண்ணேன்டா, அங்கே இருப்பேன் அப்படின்னு நின்றுக்கிடணும். இவர் சொல்லுவார் இல்லையா, விஜய் சொல்லுவார்ல, அது மாதிரி ஒரு முடிவு பண்ண நான் என் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, அவனோட ஈவில் ட்வின் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். நான் முடிவு பண்ணிட்டேன்டா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறேன்னு, இது யார் சொல்லும் கேட்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன் மாரத்தான் ஓட போறேன்னு, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், காலை 3 மணி வச்சு ஓடுவேன், 7 மணிக்கு வச்சுவேன். ஊரேனிய பைத்தியம் சொல்லும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 அதே தான். ஊரு நம்மளை பைத்தியம் சொல்கிற அளவுக்கு அந்த வேலையை பாருங்க. இந்த எக்ஸாம் இப்படிலாமல் படிப்பாங்க, காலை 3 மணிலேருந்து 8 மணிக்கு படிச்சுட்டு இருக்கான், நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கான், இப்படிலாம் பண்ணலாமா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் பைத்தியம் சொல்லப்பட்டவங்க தான். பைத்தியம் சொல்லுவோம். ஸ்டீவ் ஜாப்ஸை ஒரு வேளை ஜெயிக்காம போய் தான் பைத்தியம் சொல்லியிருப்போம். ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும்தான் நம்பினார் அந்த கனவு நடக்கும்னு. வின்ஸ்டன் சர்ச்சில் மட்டும்தான் நம்பினார் அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஒரு உதாரணம் பாருங்களேன்,
10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஊரில் யாரோ ஒருத்தர் இடம் வாங்கியிருப்பாங்க ஊருக்கு வெளியில், கரெக்டா? அன்றைக்கி வாங்குறப்ப என்ன சொல்லியிருப்போம்? அது தர்சாக இடம், அதை போய் வாங்கி வச்சுருக்கான், இல்லை வீணாக போயிடுவோம், ஒன்றுமே இல்லைங்க, அது கரண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வாங்கி வச்சுருக்கான். இன்றைக்கி அவர் எப்படி இருக்கார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைத்தியம் பேர் வாங்கினாரா? ஆனால் பைத்தியமா கிடையாது, ஜீனியஸ். ஸோ அப்படி தான் உங்கள் ஆரம்பத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாமே தப்பாக தான் தெரியும் வெளி உலகத்துக்கு. இதை பயன்படுத்துவோம் நமக்குள்ளே இருக்கிற ஈவில் ட்வின். அவன் பேச்சை கேட்காதீங்க, ஆமாண்டா பைத்தியம் தாண்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருங்க, சரியா? அது ஓகே. ஸோ விடாபடியாக இருங்க, பைத்தியகத்தனமாக இருங்க. ஆனால் உலகத்தில் ஜெயித்த பிறகு உங்களோட பைத்தியகத்தனமான படிப்பையோ உங்கள் பைத்தியகத்தனமான முயற்சியவோ உலகம் அப்புறமேல சூப்பர் அப்படின்னு சொல்லும் ஜெயித்த பிறகு, சரியா? ஜெயிக்கிறதுக்கு இந்த 1 வருஷமோ 1.5 வருஷ காலமோ தொங்கணும். ஈவில் ட்வின் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் செய்யுங்க. ஈவில் ட்வின் கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருப்போம், சாகுற வரைக்கும் நம்மளுக்கு கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் விட்டு கிடச்சா கூட அவனுக்கு கெடுத்து விட்டுருவான். அவன் வேலையாக தான், அவனோட படைப்பே அதான், சரியா? நம்ம முட்டையாக்குறது, மைனஸில் ஆக்கு, கீழே போய் நாசமாக்குறது. அவன் பேச்சு கேட்கக்கூடாதுன்னா அவன் சொல்கிறதுக்கு ஆப்போசிட் செய்யுங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கும் போது குளிருது இன்னும் கொஞ்சம் தூங்க வச்சிருவான். அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்க. அவனை ஏதாச்சும் பண்ணி நம்ம கடுப்பேற்றிடுங்க. அவன் என்ன சொல்கிறானோ ஆப்போசிட் செய்யுங்க. உண்மையை சொல்ல போனால் அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் செஞ்சால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு காலையில் ஒரு வாக்கிங் போகலாம் பிளான் பண்ணுவீங்க, வேணாம் நாளையிலேருந்து ஷூ போட்டுக்கிட்டு புதுசாக ஷார்ட்ஸ் வாங்கிட்டு போடா, இப்போயே போகிறேன்டா, வெறுங்கால கூட போகிறேன்டா, என்னமோ பண்ணண்டா, ஜீன்ஸ் பண்ண கூட நடந்து போகிறேன்டா, உனக்கு என்ன பிரச்சனை? அவன்கிட்ட பேசிட்டு இருங்க. அவனை வச்சு மொக்க பண்ணலாம், சரியா? ஈவில் ட்வின் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் செய்யுங்க. சிலர் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். புஷ்ஷுக்கு பதிலாக புல் பண்ணுவாங்க, புல்னா புஷ் பண்ணுவாங்க. அதை ஈவில் ட்வின் வச்சுக்கலாம். நம்ம சொன்னதுக்கு எதிர்ப்பதான் பண்ணுங்க, வாழ்க்கை எங்கேயோ போகும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு முன்னாடி 5 புக் இருக்குது. 5 புக்கில் ஒவ்வொரு புக் எடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச புக் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 5 புக்கில் 1 எடுப்பீங்க, 2ஆவது புக் எடுக்கிறீங்க, 3ஆவது புக் எடுக்கிறீங்க, 4ஆவது புக் எடுக்கிறீங்க, 5ஆவது புக் எடுக்கிறீங்க. பார்த்தீங்களா கடைசி புக்கு? அதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு. கடைசியாக எடுத்தீங்க பார்த்தீங்களா புக்கு? ஆப்டி ரீசிங் இருக்குன்னா கடைசியாக ஒருவேளை நான் ஆப்டி எடுத்தேன்னா ஆப்டி எனக்கு பிடிக்கவே இல்லை அர்த்தம். ஆப்டி எனக்கு பிடிக்கல, ஈவில் ட்வின் சொல்கிறான், அது கடைசி எடுப்போம். அப்போ ஆப்டி தான் நான் ஃபஸ்ட்டு படிப்பேன், ஆப்டி முடிப்பேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல தெரியணும், சரியா? ஸோ அவன் இருக்கான்றதை உணருங்க. அண்ட் ஈவில் ட்வின் அழகாக இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி உள்ள வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஏலியன் படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல. ஏலியன் ஒரு உக்கிரமான சக்தி அது, சரியா? அவன் இருக்கான், அவன் என்றைக்குமே இருப்பான். அவனை சின்னதாக வச்சுக்கலாம். நம்ம எப்படி சின்னதாகவான்? அவன் சொன்னதுக்கு ஆப்போசிட் செஞ்சால் அவன் சின்னதாகும், சரியா? இன்னும் இது வந்து நான் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயம். அவன் இருக்கான்னு நினச்சிக்கிட்டே இருங்க, சரியா? அவனை தாண்டி பெருசாக நம்ம கெடுதல் பண்ணக்கூடியது யாரும் கிடையாது. நம்மளை தாண்டி நம்ம கெடுதல் பண்ணக்கூடியது வெளியே இருந்து யாருமே தேவையில்லை, நமக்குள்ளே இருக்கான், சரி? அவனை கொஞ்சம் அடக்கி வைப்போம். கம்மியாக கெடுதல் பண்ணால் போதும், அவன் நிறைய பண்ணுறான். நன்றி.